வணக்கம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை நான் வடிவா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க ஒரு கால இயந்திரத்துல ஏறி சரியா 1970களின் யாழ்ப்பாணத்துக்கு போக போறோம். ஓம், அது ஒரு சுவாரஸ்யமான பயணம். நிச்சயமா. இப்ப நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கோ. யாழ்ப்பாணம் என்றாலே கோவில்கள், அந்த யாழ் நூலகம், சந்தை என்று ஒரு அமைதியான முகம்தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? ஓ, பகல்ல பாக்குறப்போ அப்படிதான் இருக்கும். ஆனா மாலை 6 மணி ஆனா வீதிகளெல்லாம் ஒரு புது வெளிச்சத்துல குளிக்கத் தொடங்கும். அந்த இருட்டின பிறகு விழித்தெழுகிற யாழ்ப்பாணத்தோட இரவு வாழ்க்கை, அத பத்தி தான் இன்னைக்கு எங்கட தேடல். சரியா சொன்னீங்க. குறிப்பா அந்த யாழ்ப்பாண சினிமா தியேட்டர்களின் பிரம்மாண்டமான உலகம். இன்னைக்கு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், மொபைல் ஃபோனுண்டு உங்களோட அறையில தனியா இருந்து படம் பார்க்குற தலைமுறையா இருக்கலாம். ஆனா ஒரு ஊரே ஒன்று கூடி ஒரு திருவிழா மாதிரி படம் பார்த்த அந்த அனுபவம் எவ்வளோ வித்தியாசமானதுன்றத உங்களுக்கு கடத்துறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, இதை வடிவா பிரிச்சு பார்ப்போம். இந்த தியேட்டர் வீதிகள் எப்படி இருக்கும்? அந்த இரவு நேர மாற்றத்தை நாங்க வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு என்று சுருக்கிட இயலாது. பகலில வேலை, பொறுப்பு என்றிருக்கிற நகரம், சூரியன் மறைஞ்ச உடனே அந்த தியேட்டர் வீதிகள் தான் நகரத்தின் இதயமாகவே மாறி துடிக்கத் தொடங்கும். அங்கதான் ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. ஓம். ராணி, ராஜா, வின்சர், மனோகரா, சீரிதர், வெலிங்டன், லிடோ, ரீகல், ரியோ, இந்த பெயர்களை கேட்கிறப்போவே அந்த காலத்து மக்களுக்குள்ள ஒரு தனி உற்சாகம் வந்துரும். ஆஹா, பெயர்களை கேட்கவே ஒரு மாதிரி சிலிர்ப்பா இருக்கு. உண்மைதான். இது வெறும் தியேட்டர்களின் பெயர்கள் இல்ல. ஒவ்வொரு பேரும் அந்த கால சனத்துக்கு ஒரு மாயாஜால உலகத்தோட கதவு மாதிரி விளங்குதா. ஓ, இந்த ஆதாரங்களை வாசிக்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தியேட்டரை நோக்கி போற வீதிகள்ல பார்த்தா வரிசையா ஆயிரக்கணக்கான சைக்கிள்கள் நிக்குமா. அங்கங்க சில பழைய கார்கள், இடையில சில ஸ்கூட்டர்கள் என்று ஒரு பெரிய வாகன அணிவகுப்பே இருக்கும். சனங்க அவ்வளவு ஆர்வமா வருவாங்க. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வாழுது. அந்த காலத்துல டிக்கெட் வாங்குறதே என்றதே ஒரு பெரிய சாகசமா இருந்திருக்கு என்று குறிப்புல இருக்கு. அந்த சின்ன எண்ணலுக்குள்ளார கையை விட்டு அடிபட்டு முண்டி அடிச்சு டிக்கெட்டை வாங்குறதுன்னா அது ஒரு பெரிய கஷ்டம் தானே. ஏதோ பெரிய யுத்தத்துல ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வு இல்லையா அது? வடிவா கேட்டீங்க. அந்த எண்ணலுக்குள்ளார கை நீட்டி டிக்கெட் எடுக்கிறது சும்மா ஒரு பொருளை வாங்குறது இல்ல. அது ஒரு சின்ன போராட்டம். ஒரு போராட்டம் என்றே சொல்லலாமா? ஓ, ஏன்னா நான் இந்த ஊரோட ஒரு அங்கம், எனக்கும் இந்த திருவிழால ஒரு இடம் இருக்குன்னு தங்களுக்கு தாங்களே அடிச்சு சொல்லிக்கிற ஒரு உணர்வு அது. டிக்கெட் கிடைச்ச உடனே வார பெருமிதம் இருக்கே, அது ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டோம் என்ற திருப்தி. ஓ, அப்போ அந்த முண்டி அடிக்கிறதுல கூட ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. நிச்சயமா. கோபத்தை விட எப்படியாவது படம் பார்த்துடணும் என்ற ஒரு கூட்டு எதிர்பார்ப்பு தான் சனத்துக்கிட்ட அதிகமா இருந்திருக்கு. சரி, அப்போ டிக்கெட்டுக்காக அந்த வரிசையில மணிக்கணக்கா நிக்கிற நேரம் சனத்துக்கு அழுப்பாமே இருந்திருக்காதா? அந்த நேரத்தை எப்படி செலவழிச்சாங்க? அங்கதான் தியேட்டருக்கு வெளியில ஒரு பெரிய காந்தம் காத்துக்கிட்டு இருக்கும். அதுதான் அந்த கையால் வரையப்பட்ட பிரம்மாண்டமான சினிமா போஸ்டர்கள். ஓ, மணியம் என்ற கலைஞரை பத்தி எங்கள குறிப்புகள்ல இருக்கு. தன்னோட கையால வரைஞ்ச போஸ்டர்கள் தான் மக்களை உள்ளே இழுக்கும். சிவாஜி, எம்ஜிஆர், கமல், ரஜினி என்ற அத்தனை நடிகர்களோட உயிர்ப்புள்ள கட் அவுட்கள். இங்கதான் விஷயம் கணக்கு சுவாரஸ்யமாகுது. இன்னைக்கு நாங்க பாக்குற டிஜிட்டல் டிசைன்கள் எவ்வளவு துல்லியமா இருந்தாலும் அந்த கையால கீறின ஓவியங்கள்ல ஒரு தனி உயிர் இருக்குந்தானே. கட்டாயம். இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த போஸ்டர்கள் வெறும் விளம்பரம் அல்ல, ஒரு திரைப்படத்தோட உணர்வை படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு கடத்துற ஒரு கருவி அது. நாயகனோட பெரிய கண்கள், நாயகியோட மென்மையான சிரிப்பு. ஓம். மூளையில பார்த்தா வில்லன் கோவமா முறைச்சுக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு தூரிகை வீச்சிலும் அந்த கலைஞன் ஒரு கதைய சொல்லியிருப்பான். படம் எப்படி இருக்கும் என்று மக்கள் கற்பனை பண்ண தொடங்குறதே அங்கதான். அப்போ வரிசையில நிக்கிற மக்கள் சும்மா நிக்க மாட்டாங்க. அந்த போஸ்டர்களை பார்த்துட்டு இந்த நடிகர் நல்லா நடிப்பான், இந்த பாட்டுகள் ரொம்ப பிரபலமாம் என்று தங்களுக்குள்ள கதைக்க தொடங்கிடுவாங்களாம். படம் தியேட்டருக்குள்ள தொடங்குறதுக்கு முன்னாடியே வெளியில மக்களுக்கான அந்த பகிரப்பட்ட அனுபவம் தொடங்கிடுது பாருங்கோ. அதுதான் அந்த காலத்து கலையோட ஆகப்பெரிய வெற்றி. முன்பின் தெரியாத மனிதர்களை கூட அந்த போஸ்டர்கள் பேச வச்சிருக்கு. உண்மைதான். தியேட்டரோ ரெடி, போஸ்டரோ ரெடி. ஆனா எந்த நேரத்துல படம் பார்க்கறாங்கன்றதுல ஒரு தனி கலாச்சாரம் இருந்திருக்கு. நான் இந்த இரண்டாம் ஷோ, அதாவது செகண்ட் ஷோவை பத்தி கதைக்க வேணும். ஓ, செகண்ட் ஷோ, அது ஒரு தனி உலகம். ஓம். குடும்பங்கள், பெண்கள்லாம் பொதுவாக முதல் காட்சிக்கு வருவாங்களாம், பாதுகாப்பா கெதியா வீட்டுக்கு வந்துடலாம் என்று. ஆனா அந்த செகண்ட் ஷோ காலேஜ் படிக்கிற பிடியங்கள், வேலை முடிஞ்சு வார இளைஞர்கள் என்று ஒரு தனி ராஜ்யமே அங்க நடந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நான் என்ன கேக்குறேன்டா,
ஏன் இந்த செகண்ட் ஷோ மட்டும் இவ்ளோ பிரபலம்? அது என்ன வீட்டு விட்டு வெளியே வந்து ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கிற ஒரு ஷாட்டா? பகல் முழுக்க இருக்கிற கட்டுப்பாடுகள்ல இருந்து தப்பிக்கிற ஒரு வழியா? வடிவா பிடிச்சீங்க. அது ஒரு வகையான சமூக சந்திப்பு, ஒரு சோஷியல் கேதரிங் என்று சொல்லலாம். இரவு நேரம் அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான வெளியே கொடுத்தது. பகல்ல இருக்கிற அந்த யார் என்ன நினைப்பாங்க என்ற பயம் எல்லாம் இருட்டுல தளர்ந்துடும் இல்லையா? ஓம், அந்த குளிரான இரவு காற்று, மின்னும் விளக்குகள், இது ஒரு மாயலோகத்தை உருவாக்குச்சு. எங்க குறிப்புகள்ல பாருங்கோ, படம் உள்ள ஆரம்பிச்சாலும் கூட சில பெடியங்க வெளியில நின்று கதைச்சு கொண்டே இருப்பாங்களாம். அப்போ படம் பார்க்கறத விட நண்பர்களோட சேர்ந்து அந்த இரவு நேரத்தை அனுபவிக்கிறது தான் முக்கியமானதா இருந்திருக்கு. நிச்சயமா. தங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள, அரசியல, விளையாட்ட பற்றி பேச ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்த இந்த தியேட்டர்கள் கொடுத்துச்சு. வெளியில எவ்வளவு கோலாகலம் என்றா இருட்டிய தியேட்டருக்குள்ளே என்ன மாயாஜாலம் நடந்திருக்கும். வாருங்கள் நேரே, நாங்களும் உள்ளே போவோம். உள்ள போன உடனே முன்னுக்கு பார்த்தா பெஞ்ச் சீட்கள், அதுக்கு பின்னாடி செகண்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், பால்கனி என்று ஒரு பெரிய அமைப்பு இருக்கும். படம் ஆரம்பிக்கிற நேரம் உள்ளூர் கடைகளோட விளம்பரங்களோடுமா? ஓம், தாங்கள் தினமும் சந்தையில பாக்குற கடைகளோட பேர் அந்த பெரிய திரையில வரப்போ ஒரு நெருக்கமான உணர்வு வரும். விளக்குகள் அணைக்கப்பட்டு திரை உயிர் பெறுகிற அந்த ஒரு கணம் தியேட்டர் முழுசும் ஒரு மயான அமைதி வந்துரும். ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்காது. ஒரு ஆக்ஷன் காட்சி வந்ததும் விடிக்கும் பாருங்கோ கைத்தட்டல். ஓம் ஓம், அந்த சத்தம் தியேட்டரே அதிர வைக்கும். ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு குறிப்புல. ஒரு ரசிகன் சீட்ல இருந்து எழும்பி கத்துறான், பின்னாலே நம்பியார் வாரான், அடிங்க வாத்தியாரே என்று. இத வாசிக்கிறப்பவே உள்ள உயிர்ப்பா இருக்கு பாருங்கோ. இத நாங்க பெரிய படத்தோட ஒப்பிட்டு பார்த்தா, சினிமா என்றது வெறும் கலை வடிவம் மட்டுமல்ல, அது மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சமூக பசை என்று விளங்கும். திரையில நடக்கிற அநீதிய தங்களுக்கு நடக்கிற அநீதியா நினைச்சு கோவப்படுற அளவுக்கு ஒரு ஈடுபாடு. இடைவேளை, அதாவது இன்டர்வல் வந்த உடனே அந்த ஈடுபாடு இன்னொரு வடிவத்துக்கு மாறும். கடலை, மிட்டாய, சோடா, ஐஸ்கிரீம் விக்கிறவங்களோட சத்தம் தியேட்டரையே ஒரு சின்ன சந்த மாதிரி மாத்திடும். அந்த இடைவேளை நேரமும் மிக முக்கியமான சமூக களம்தான். வெளியில போய் சிகரெட் புடிச்சுக்கிட்டே இன்னும் கிளைமேக்ஸ் தான் பார்க்கணும் என கதைய விவாதிப்பாங்க. ஓம், நண்பர்கள் சந்திப்பு, காதலர்களை முதல் முறை தூரத்திலிருந்து பார்க்கிற இடம், வாராந்திர குடும்ப ஒன்று கூடல் எல்லாமே அதுதான். அடுத்த நாள் சந்தையிலையும் பள்ளிக்கூடத்திலையும் கூட அந்த சினிமா கதைகளும் பாடல்களும் தான் பேச்சாவே இருக்கும். ஒரு படம் அந்த ஊரோட நாளாந்த வாழ்க்கையோட எவ்வளோ ஒன்றி போயிருக்கு பாருங்கோ. சரி, நாங்க இப்ப இந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்று காலம் மாறிவிட்டது. மொபைல் ஃபோன், இணையம், ஸ்ட்ரீமிங் தளங்கள் வந்த பிறகு நாங்க வீட்டிலேயே படம் பார்க்கறோம். ஓம், 1970களின் அந்த யாழ்ப்பாண தியேட்டர் கலாச்சாரம் இன்னைக்கு இல்லாம போயிட்டது. ஆனா அது வெறும் படம் பார்க்கும் இடம் அல்ல, அது ஒரு தலைமுறையின் சந்திப்பிடம், அந்த நகரத்தின் கனவு. உண்மைதான். வெளிநாடுகளிலும் சரி, இன்றும் யாழ்ப்பாணத்திலும் வாழும் அந்த காலத்து மக்களுக்கு அந்த மின்விளக்கில் ஒளிரும் வீதி, நீண்ட வரிசை, சுவரில் பெரிய போஸ்டர் என்ற அந்த காட்சி இன்னும் பசுமையாகவே இருக்கும். இறுதியா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். இன்று நம் கைகளில் உள்ள மொபைல் போனில் ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்கலாம். நாம் விரும்பியதை உடனே பார்க்கலாம். ஆனால் நாம் இழந்தது அந்த படங்களை அல்ல, அந்த தியேட்டர் வரிசையில் நின்றபோது நமக்கு கிடைத்த மனித தொடர்புகளையும், ஒரு ஊராக சேர்ந்து சிரித்து அழுத அந்த பகிரப்பட்ட அனுபவத்தையும் தான். அந்த கூட்டு உணர்வு தான் ஒரு சமூகத்தோட பலம். நிச்சயமா, டிஜிட்டல் தொழில்நுட்பம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டாலும் அந்த கூட்டு உணர்வை என்றாவது திருப்பித் தர முடியுமா? யோசித்துப் பாருங்கள். இந்த ஆழமான தேடலில் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.